இருக்கின்ற விக்டோரிய வித்தகம் நூலை மதிப்பீடு செய்வதற்கான மதிப்பீட்டுரைக்கான நேரம். இந்த மதிப்பீட்டுரையினை ஆற்றுவதற்காக கலாநிதி விக்டோரியன் திரு பாவண்ணா தனபாலன் சார் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அவர் வேறு யாருமல்ல, யாழ்ப்பாணம் தேசிய கல்லூரியினுடைய கல்வியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர், எங்களுடைய கல்லூரியின் பழைய மாணவன். அவரை அன்போடு மதிப்பீட்டுரைக்காக அழைத்து நிற்கின்றோம். எல்லாம் வல்ல சிவகாமி சமேத நடராஜ பெருமானை வாழ்த்தி இன்றைய இந்த மிக உயர்ந்த விக்டோரியா கல்லூரியினுடைய 180வது ஆண்டு தமிழர்களுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனையை படைத்த இந்த மண்ணிலே வெளிவந்திருக்கிறது. எங்களுடைய மிக உயர்ந்த அர்ப்பணிப்பை மேற்கொள்கின்ற ஆளுநர்களுக்கெல்லாம் ஆளுநர்களாக வழிகாட்டி கொண்டிருக்க எங்களுடைய ஆளுநரால் வெளியிடப்பட்டிருக்கிறது எங்கள் அதிபரின் மூலமாக. ஆக இந்த சிறப்பான நேரத்திலே கடந்த 150 ஆண்டுகளை கடந்து சைவத்தையும் தமிழையும் மிக உயர்வாக மதித்து ஆங்கில கல்வியை வளர்க்கின்ற யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த சங்க பூங்குன்றனாருடைய மரபை 150 வருடங்களுக்கு முன்னரே எமது மண்ணிலே உருவாக்கிய அந்த மிகப்பெரிய ஸ்தாபகரை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அத்தோடு சேர்ந்து விக்டோரிய வித்தகம் என்கின்ற இந்த ஒரு வரலாற்று ஆவணம், மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை வெளியிடுகின்ற இந்த நேரத்திலே இந்த கல்லூரிக்காக தங்களை அர்ப்பணித்த முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள், தேச விடுதலைக்காக தம்மை அர்ப்பணித்த தியாகிகள், பொதுமக்கள் மற்றும் அனைவருக்கும் அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு இந்த அருமையான நூலை மதிப்பீடு செய்வதற்கு அப்பால் உங்களுக்கு அறிமுகம் செய்து அதனூடாக நீங்கள் ஒரு மிக உயர்ந்த இந்த வரலாற்று ஆவணத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட சிறிய நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன். இதிலே முதலாவதாக வாழ்த்தியல். ஆக இந்த கல்லூரியினுடைய இரும்பு பெண் என்று சொன்னார்கள். நானும் அவரும் ஒன்றாக படித்திருக்கிறோம். விக்டோரியன் சுலமாமாதி மிக உயர்ந்த 180வது ஆண்டின் ராணி தேவதை அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றேன். அவருடைய உறுதி, அவருடைய முன்மாதிரி. ஸோ இந்த 180வது ஆண்டு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன் இவர்கள் எல்லாரும் இதை பார்க்கலாம். தமிழ் இனத்துக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். கன பிரச்சனை வரும், கன சிக்கல் வரும். சவால்களை சாதகமாக்குதல், சவால்களை சாதனையாக்குதல், இதான் இப்போ நாங்கள் செய்ய வேணும். இதைத்தான் 150 வருடத்துக்கு முன்னர் செய்திருக்கிறார்கள். அந்த அவர் சொன்னார், விக்டோரியா என்ற பெயரை வைத்து பதிவு செய்து மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த தலைவர், இன்று தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வலிகாம மண் தலைவர்களை உருவாக்கியது. பொன்னாலையிலே விடுதலை போராட்டம் ஆரம்பமானது முதல் பெருமாறன் முதல் உமாமகேசன் வரை இந்த மண்ணில் தான் விளையாடி அமிர்தலிங்கத்திலிருந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருந்து என்னோடு இருந்த வெள்ளையன் என்ற நகுலேஸ்வரன் என்ற போராளி நாங்கள் ஒன்றாக இந்த மைதானத்தில் விளையாடுவோம். கரும்புலி கேப்டனாக இறந்தவன், அவனையும் இந்த நேரத்திலே நான் நினைத்துக் கொள்கிறேன். இந்த வகையிலே இந்த கல்லூரி எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றை, ஆக தமிழினம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த பொக்கிஷம் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பொக்கிஷத்திலே தமிழர்களை சிங்கள சகோதரர்கள் அங்கீகரிக்க வேண்டும், இந்திய தொப்புள் கொடி உறவுகள் அங்கீகரிக்க வேண்டும், உலக நாடுகள் ஐநா அங்கீகரிக்க வேண்டும். அதெல்லாம் அல்ல, தமிழர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆவணமாக இங்கே இது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக தமிழர்களுக்கு வரலாற்றை காட்டிய மிகப்பெரிய சாதனை பொருந்திய இந்த வலி மேற்கு மண் தமிழராட்சி மாநாடு, தமிழீழ பிரகடனம், ஆக
தமிழர்கள் வாழ்வதற்கான மிகச்சிறந்த டிப்ளோமேட்டிக், மிகச்சிறந்த தந்திரோபாயங்கள் இன்று தேவையாக இருக்கிறது. அதற்கு இந்த விக்டோரியா கல்லூரியும் பழைய மாணவர்களும் நாங்கள் 1990 நாங்கள் 67 பெட்சும் அங்கே சுரேஷ்குமார் கனடாவிலிருந்து வந்திருக்கிறார். வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த உணர்வோடு இந்த வாழ்த்தியலுக்கு இங்கே வந்த பெரியவர்கள் அத்தனை பேரும் வாழ்த்தி இருந்தார்கள். ஆக அந்த வாழ்த்தியலை தொடர்ந்து வரலாற்றியல், அப்ப இந்த வரலாறு, ஆக வரலாற்றை மறந்த மனிதர்கள், வரலாற்றை மறந்த இனம், நினைவுகளை இழந்த மனிதனுக்கு ஒப்பானது. ஆக இன வரலாற்றை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே கல்லூரி வரலாற்றை இங்கே மிகச்சிறந்த முறையிலே, உண்மையாக இந்த நூல் ஆசிரியர் ஒருவர் தான், ஒரு குழு உதவி செய்தாலுமே திருத்த அருள்குமரன் அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே தொகுத்திருக்கின்றால். ஆக இந்த வரலாற்றியல் மிகச்சிறந்த முறையில் விக்டோரியா கல்லூரியினுடைய வரலாறு இங்கே பொதிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே இதனுடைய ஆரம்பம், இதனுடைய வளர்ச்சி, அதிபர்கள், அவர்களுடைய சேவைகள், சாதனை படைத்த மாணவர்களுடைய வரலாறு, அத்தோடு சேர்ந்து இந்த சாதனைக்கு உதவிய அனைவருடைய ஒரு ஆவணமாக இங்கு இது வெளிவந்திருக்கிறது. நீங்கள் வாசிக்க வேண்டும். இது முழுக்க ஒரு புத்தகமாக உலகம் முழுக்க விளம்பர இருக்கிறது. ஆக இந்த வரலாறு, உண்மையா தமிழர்களுடைய வரலாறு, வட மாகாணத்தினுடைய வரலாறு, ஒவ்வொரு பாடசாலைகளுடைய வரலாறும் தொகுக்கப்பட வேண்டும். அது பல கற்றலை நமக்கு ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த நூல் அடையாளமாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து இந்த நூலிலே சமகால கல்வி சார்ந்த ஆய்வு கட்டுரைகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர் எழுதியிருக்கிறார். திருக்குறள் தொடர்பாக ஒரு அருமையான கட்டுரை. உத்தேச கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக கலாநிதி சேர அறிவழகன், அவருடைய தந்தையார் சுழிபுரத்தை சேர்ந்தவர், கணித புள்ளிவியர் பேராசிரியர். கல்விசார் ஆய்வுகளும் பிரச்சனைக்கு தீர்வுகளும் பிரதிபலிப்புகளும் கலாநிதி தனபாலன். கல்வியிலே தனியார் மயப்படுத்தலும் சந்தைப்படுத்தலும் தொடர்பான பிரச்சனைகள் பேராசிரியர் மா சின்னத்தம்பி அவர்கள் எமது யாழ்ப்பாணம் விக்டோரியா கல்லூரியிலே கற்பித்த ஒரு பேராசான். ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதில் ஆசிரியருடைய வகிபாகம் விக்டோரியன் திரு ES பவன் அவர்கள் மிக அற்புதமாக, மிக சிறந்த முறையிலே சமகால ஆசிரியருடைய வகிபாகத்தை எழுதியிருக்கின்றார். சிறந்த ஆசிரியரின் பண்புகள் திருமதி கேசலா அவர்கள் எழுதியிருக்கின்றார். வெளிநாடுகளில் உயர்கல்விக் கொள்கை தொடர்பாக கோமதி வாமதன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். ஆக தொடர்ந்து இந்த கட்டுரைகள், அதாவது ஒரு பெஸ்ட் கிளாஸ் ரூம் என்ற தொடர்பாக சுந்தர்லிங்கம் சுரேஷ் அவர்களுடைய ஆங்கில கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சோலார் என்ஜினியரிங் தொடர்பாக பொறியியலாளர் வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய கட்டுரை வெளிவந்திருக்கின்றது. அதே போல தரவு இலத்திரனியல் தொடர்பாக லிங்கநாதன் அவர்களுடைய கட்டுரை மிக சிறப்பாக வந்திருக்கிறது. ஆக இந்த கட்டுரைகள் நிறையவே இருக்கின்றன. ஆக விக்டோரியா கல்லூரி ஆசிரியர்கள் ஆக்கத்திறன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே மிகச்சிறந்த ஆக்கங்களை உருவாக்குகிறார். இதுதான் எங்களை நாங்களே அங்கீகரிக்கின்ற ஒரு மிக உயர்ந்த செயலாற்றுகை. ஆக புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன் உள்ளவராக இருக்க வேண்டும் ஆசிரியர்கள். அப்போ மாணவர்கள் பிரதிபலிப்பார்கள். அந்த வகையில் விக்டோரியா கல்லூரி இந்த ஆசிரியர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். சரவணன் சார், திருமதி ஜீவா விக்னேஸ்வரி, திரு வாயிசன் சார், திருமதி தர்ஷினி, திரு சுமேந்திரன், திரு ரவீந்திரன் சார், திருமதி நிசாந்தினி மிஸ், சரவணன் சார், தாரணி மிஸ். ஆக இவர்கள் அனைவருக்கும் நான் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். உங்களுடைய கட்டுரைகளை முழுக்க இங்கே விளங்கப்படுத்தி சொல்வதற்கான டைம் இல்லை. அப்போ அந்த வகையில் இதை மாணவர்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும். மாணவர்களுக்கு இது ஒரு சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வழங்கினால் சிறப்பாக இருக்கும். மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் நித்திலவெருமன் வடமாகாணத்தினுடைய நிலை பெற்று அபிவிருத்தி தொடர்பான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார்.
அது கல்வி, பொருளாதாரம், சமூக நிலையிலே இன்று வடமாகாணம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. அரசு பல சேவைகளை செய்து வருகிறது. ஆக இந்த பாசிட்டிவ் திங்கிங், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துபவர்கள் தமிழிடம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். தமிழிடம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கும், குறை பிடிச்சு கொண்டிருக்கும், பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்கும். இது ஒரு அடிமை இனத்தினுடைய அடையாளம். ஆக பாசிட்டிவ் திங்கிங். எங்களுடைய ஆளுநர் அடிக்கடி எங்களுக்கு கல்வியலாளர்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்திற்கு சொல்லுவேன், அப்ப இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் பணியை செய்யுங்க, நீ என்ன செய்யணும் அதை செய்யுங்கோ. அவ்வாறாக சிந்திக்க வைக்கின்ற பல ஆக்கங்களை விக்டோரியா கல்லூரி மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும். உண்மையாக அப்ப எங்களுடைய எதிர்கால சந்ததி நாங்கள் செயற்படுவதற்கு எல்லாம் காரணம் இதுதான். இவங்களுக்காகத்தான் இது. இந்த 150வது ஆண்டு விழா அந்த அவர்களுக்காகத்தான். அவர்கள் கையில பாரம்பரியங்களை கையளித்தல், கல்வியை கையளித்தல், எமது தேச விடுதலையை கையளித்தல், எமது தமிழ் பாரம்பரியத்தை கையளித்தல், எமது சைவ பாரம்பரிய கையளித்தல், இந்த மண்ணையே அவர்களுக்கு கையளிக்கின்ற அர்ப்பணிப்பான செயலாற்றுகையின் ஒரு பிரதிபலிப்பாக இந்த நூல் வெளியிடும் இன்றைய விழாவும் முறைமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இதை ஒழுங்குபடுத்தின பழைய மாணவர், பல்வேறு விதமான சேவையாளர்கள், இரவு பகல் போராடியவர்கள். அப்ப இவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்க வேண்டும். ஆக இதுக்கு பின்னர் ஒவ்வொரு துறையினரும், அதாவது இங்கு படித்த ஒவ்வொரு மாணவர்களும், இங்கு படித்து உயர்ந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரதிபலிப்புகளை, அப்ப உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற பேராசிரியர், இங்கே படித்து போனவர் சிவானந்தர், பேராசிரியர் சிவானந்தன் அவர்கள், சரசானந்த ராஜா சிவானந்தன் தன்னுடைய அனுபவத்தை, அதே போல வைத்திய கலாநிதி பலர் எழுதியிருக்கிறார்கள். ஆக இந்த மிகப்பெரிய ஆவணம், மிகப்பெரிய நூலாக, அதோட உள்ளுக்கு மிகச்சிறந்த கலர் படங்களோட, மிக உயர்ந்த அர்ப்பணிப்பு, மிக உயர்ந்த பிரசவிப்பு. நான் 222வது என்னுடைய மலர் விமர்சனம் இது. ஆக இதில இந்த மலர் விமர்சனத்துக்கு அப்பால் சின்ன சின்ன எழுத்துப்பிள்ளை இருக்கும். இது ஆக பெருசா இருக்கு, இது 2 புத்தகமா வெளியிட்டு இருக்கலாம், இப்படி சொல்லுவார்கள். கருத்துக்கள் சொல்லப்படும், சொல்ல வேண்டும், அதை கேட்க வேண்டும், நடைமுறையான விஷயங்களை மாற்ற வேண்டும். அந்த வகையில் இந்த முழுமையாக இந்த நூலை பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டல், ஒரு மிகச்சிறந்த இதழாசிரியர், அனுபவம் உள்ள இதழாசிரியர், அந்த ஆசிரியர் குழு, ஏனைய எல்லோரும் சேர்ந்து இந்த பெஸ்ட் மாணவர்கள், டாக்டர் சுதர்மன் என்னுடைய மாணவர், அவருடைய அணியினர் இதற்கான நிதியை வழங்கி இந்த நூலை வெளியிட்டு இருக்கின்றார்கள். அவருடைய கட்டுரையும் இங்கே இருக்கின்றது. ஆக அப்படியே இந்த விக்டோரியா கல்லூரி தாயினுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் இந்த மண்ணிலே படித்து உயர்ந்தவர்கள், இந்த மண்ணிலே இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்தவர்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து இந்த நூலுடைய மதிப்பீடு, இந்த நூல் எதை எடுத்து சொல்ல போகிறது என்று சொன்னால், மிக முக்கியமாக வலிமேற்கிலே தவிசாளரும் இருக்கிறார். வலிமேற்கு பல பின்னடைவுகளையும் கொண்டிருக்கிறது. ஆக பராளாய், திருவடிநிலை, அராலி ஒரு முக்கோண ஆன்மீக திட்டம் வேண்டும், ஒரு சுற்றுலா மையம் வேண்டும். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கேகேஸ்ல இருந்து அப்படியே ட்ரெயின் வந்து அப்படியே கர்நாரால ஊராவத்துறை போய் அப்படியே தீவகத்தால் யாழ்ப்பாணம் போகணும், உல்லாச பிரியாணிகளை ஏற்றிக்கொண்டு. ஆக இந்த பிரதேசம் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய குளம், பொன்னாலை குளம் தான் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய குளம், 48 குளங்கள்ல அது அப்படியே இது கட்டி கிடக்கிறது. இப்ப பல மீட்சி தொடர்பான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்ப சைவத்தையும் தமிழையும் மேலும் வளர்க்க வேண்டும். மேலும் ஏழை பிள்ளைகளும் கஷ்டப்பட்ட பிள்ளைகளும் வாழுகின்ற அந்த சிறிய கோயில்கள், பெருங்கோயில்களிலே கோடிக்கணக்காக செலவழிக்கப்படுகிறது. அங்கே கொப்பி இல்லாமல் இந்த கரையோர பாடசாலை அதிபர்கள் கேட்கிறார்கள், சார் புத்தகம் தராங்க, நாங்கள் பரிசளிப்புலாக புத்தகம் கொடுக்க பிள்ளைக்கு கொப்பி இல்லை, கொப்பி வேண்டி தாங்க சார். அப்ப இந்த விழிப்புணர்வு தேவை. ஆலயங்களிலே நாங்கள் அது தேவைக்கு செய்யலாம். தேவையற்ற கோடிக்கணக்காக அந்த சுட்டிப்புறத்திலே 1,75,00,000 சுத்தி வர உள்ள பாடசாலைகளுக்கு ஒருக்கா போய் பாருங்க. ஆக இந்த நூல் வெளியிடும் இந்த கல்லூரியும் யாருக்கு என்ன தேவை, ஏழை மக்களுக்கு இங்க செய்கிறார்கள் விக்டோரியன்ஸ். இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்,
அதனூடாக எமது தேசத்தை கட்டி வளர்ப்பதற்கு ஒரு முன்மாதிரியான செயற்பாடுகளை செய்வதற்கு இந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒழுக்கத்தை ஆக ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயம், ஒரு ஒழுக்கமில்லாத வீடு சரி, ஒழுக்கமில்லாத கிராமம் சரி, ஒழுக்கமில்லாத பாடசாலை சரி. அப்ப பாடசாலை என்றால் ஒழுக்கம், டிசிப்ளின், அதற்கு ஒரு வெளியீடாக இந்த வெளியீடு வந்திருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் எமது அடுத்த பரம்பரையை டிசிப்ளின் உள்ள சிறந்த பரம்பரையாக்கி எமது தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு இது ஒரு முன்னுதாரணமாகும். இதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க. நன்றி, வணக்கம்.